பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ. பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய ஒவ்வொருவனும் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடன் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த காலை வேளையிலே பூரணமான ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆண்டவர் நமக்கு அருளின புத்திமதிகளை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அதை நான் பதித்து கொள்ள வேண்டும். அதை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அதை விட்டுவிடாதே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை இருதயத்திலே காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய எல்லா ஆலோசனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் இருதயத்திலே காத்து கொள்ளும் பொழுது, அதை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது அது நமக்கு ஜீவனையும் பலனையும் தருகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம், அவருடைய புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இந்த காலை வேளையிலே வேதத்திலுள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் நம்பிக்கையில் உறுதியாய் இருக்கும் பொழுது, உறுதியாய் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நாம் நம்முடைய நம்பிக்கையை உறுதியாய் அறிக்கை பண்ண வேண்டும். அப்பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று தாவீது எழுதுகிறார். உம்மை நம்பியிருக்கிற நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்று தாவீது ஜெபிக்கிறார். இந்த காலை வேளையில் நாமும் சொல்லுவோம், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று எழுதுகிறார். என் சத்துருக்கள் என்னை நெருக்கி வரும் பொழுது அவர்கள் என்னை மேற்கொண்டு என் மேல் அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழாதபடி ஆண்டவர் அவர்கள் மேற்கொள்ள விடாதிரும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். இந்த காலை வேளையில் நாமும் சொல்லுவோம், சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள
கொண்டு விடாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும், உம்மை நாங்கள் நம்பியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒருபோது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 6 சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவது ஆண்டவருடைய கிருபை. ஆகவே நாம் அவரை நம்பியிருக்கிறபடினால் அந்த பூரண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த பரிபூரண சமாதானத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு அருளுகிறார்? முதலாவது, அவர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுகிறார், நம்மை குணமாக்குகிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நமக்கு சுகவீனத்தின் மூலமாக, பலவீனத்தின் மூலமாக, பல பிரச்சனைகள் பாடுகளினாலே நாம் சமாதானத்தை இழந்து போய்விடுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன், அவர்களை நான் குணமாக்குவேன், குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அந்த சத்தியம் நமக்கு வெளிப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை தான் சத்தியம், அவர்தான் சத்தியம். அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அவர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி நம்மை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார். சத்தியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவரே தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் அவரை நம்புவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதியில் சமாதானத்தை இழந்தார்களோ, ஒருவேளை சரீர பலவீனத்தின் நிமித்தமாய், வியாதியின் கொடூரத்தின் நிமித்தமாய் தங்கள் சமாதானத்தை இழந்து போயிருப்பார்கள். குடும்பத்திலே சில பிரச்சனைகளின் மூலமாய் சமாதானத்தை இழந்து போயிருப்பார்கள். இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை நீர் இன்றைக்கு அருளி செய்வீராக. உம்முடைய சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரையும் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.